கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மகிமையான ஒரு நல்ல காலை வேளையில் உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன். சங்கீதம் 23:2 சொல்லுகிறது, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மேய்ப்பராய் இருக்கும் போது கிடைக்கிற ஆசீர்வாதங்களை நாம் தியானிக்கிறோம். நேற்றைக்கு நாம் தியானித்தோம், நாம் தாழ்ச்சி அடைவதில்லை. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவர் புல்லுள்ள இடங்களில நம்மை கொண்டு போய் தண்ணீர்கள் நிறைந்த ஒரு பாதையில அவர் என்ன செய்யற நம்மை நடத்துகிறார். சோதரம் ஒரு செழிப்பான ஒரு பாதையில ஆண்டவர் நடத்துகிறார். புல்கள் நிறைந்த ஒரு இடத்தை நாம் பார்க்கும்போது அது செழிப்பு நிறைந்ததை காண்பிக்கிறது. உண்மையான ஒரு செழிப்பை ஆண்டவரை மேய்ப்பராய் வைத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். இன்றைக்கு இந்த காலை வேளையில இந்த டிவோஷன் வார்த்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை உங்கள் வாழ்க்கையில நீங்க மேய்ப்பராய் வைத்திருக்கும் போது அவர் நம்மை ஒரு செழிப்பான ஒரு அனுபவத்திற்கு நேராக நடத்துகிறார். அவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. நம்முடைய வறட்சியான அனுபவங்களை மாற்றுகிறவர். நம்முடைய வனாந்தரமான சூழ்நிலைகளை மாற்றி நம்மை ஒரு செழிப்பான ஒரு புல்கள் நிறைந்த ஒரு நல்ல தண்ணீர்கள் அண்டையில் ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை தண்ணீர்கள் அண்டையில் நாட்டப்பட்ட ஒரு மரத்தை போல இருக்கும் என்று எரேமியாவிலே நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கை நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட ஒரு தன் காலத்துல தன் கனியை கொடுக்கிற ஒரு மரத்தை போல அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறதை வேதம் சொல்லுகிறது. ஆகவே கர்த்தரை மேய்ப்பராய் கொண்டிருப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு செழிப்பான ஒரு புல்லுள்ள இடங்களுக்கு நேராய் ஒரு நல்ல ஆசீர்வாதமான பாதைக்கு நேராய் ஆண்டவர் நம்மை நடத்துவான். ஜெபிப்போம். ஆண்டவரே, உண்மை நாங்கள் எங்க வாழ்க்கையில மேய்ப்பராய் வைத்திருக்கிறோம். ஒரு செழிப்பான அனுபவத்துல நடத்துங்கப்பா. வறட்சியான அனுபவங்கள் எங்கள் ஜீவிதத்தை விட்டு மாறட்டும். இப்பொழுது எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வறண்டு போன அனுபவங்களை மாற்றுங்கப்பா. எந்தெந்த தேவ பிள்ளைகள் இந்த கால வேளையில என் வறட்சியான அனுபவம் மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறார்களோ, இயேசுப்பாங்க வாழ்க்கையில ஒரு செழிப்பை கொடுங்க. பிள்ளைகளுடைய காரியத்துல செழிப்பை கொடுங்க. ஆண்டவரே, புருஷனுடைய காரியத்துல செழிப்பை கொடுங்க. மனைவியினுடைய காரியத்துல செழிப்பை கொடுங்க. ஊழியத்துல செழிப்பை கொடுங்க. ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருடைய குடும்ப வாழ்க்கையிலும் செழிப்பை கொடுங்க. எங்க தேசம் ஒரு சேமமாய் மாறட்டும். எல்லாரும் கர்த்தரை மேய்ப்பராய் தங்கள் வாழ்க்கையில கொண்டிருக்க கிருபை செய்யுங்கப்பா. இந்த கால வேளையிலும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். தேவைகளை சந்தித்து ஆசீர்வாதமாய் நடத்தும் இயேசுவின் நாமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.